purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோட குற்றச்சாட்டு, சேகர் பாபு அவர்களுடைய மறுப்பு, எது உண்மை எது பொய்? பிரில்லியண்டா திரு சேகர் பாபு சொல்லியிருந்தாரு, அறநிலையத்துறை மறுக்கவில்லைன்னாரு, நான் அரசு மறுத்துச்சுன்னு சொல்றேன். பள்ளிக்கூடங்கள்ல மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துல அங்க ஒரு நியாயமான காரணம் இருக்கும். எப்படி நியாயமான காரணமா இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது பல மதங்களை சேர்ந்து காலையில பிரேயர் பண்றீங்க. முஸ்லீம் ஸ்கூல்ல முஸ்லீம் பிரேயர் நடக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கிறிஸ்டியன் பிரேயர் நடக்குது, இந்து ஸ்கூல்ல இந்து பிரேயர் நடக்குது. அப்ப பிரச்சனை இல்லையா? நீங்கள் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய பகுதியில் இந்துக்கள் சிறுபான்மையினர், அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படி ஒரு காரணம் சொல்லி முஸ்லீம் தடுத்துருவீங்களா? கலந்துகிட்டவங்க எல்லாருமே ஒரு பாஜக சிந்தனை கொண்ட ஒத்த கருத்துள்ளவர்கள் தான். இளையராஜாவை நீங்க பிஜேபி காரர் சொல்ல போறீங்களா? பாபா ராம்தேவ் பிஜேபி காரரா? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிஜேபி காரரா? நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேச மாட்டாங்களா? இந்த ராம் மந்திர் விஷயத்துல பிஜேபிக்கு ஆதாயம் இருக்குது, ஆதாயம் இருக்குது. அதுல குழப்பம் நடந்தது ராமருக்கான விழா. கோவில் கட்டுமானம் முடியறதுக்கு முன்னாடியே நடந்ததற்கான காரணம் கண்டிப்பா அது முழுக்க முழுக்க பிஜேபியோட அரசியல் அஜெண்டா. அவங்க யாருக்குமே கோவிலும் தெரியாது, பிஜேபியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. இது பிராண பிரதிஷ்டை, அந்த சாமி கும்பாபிஷேகம் இல்ல. நரேந்திர மோடி அவர்கள் பாலராமர் முன்னாடி இருந்து அவர் தீபம் காமிச்சார். அந்த நிகழ்வு கூட பெரியாரை சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டது. பெரியார் எங்க வந்தார்? அவர் தான் ராமர் கோவில் கட்டினாரா? அயோத்தியில அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காரா? யூபிக்கு எப்பயாவது போயிருக்காரா பெரியார்? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரா? என்ன சம்பந்தம்? ராமர் கோயில்ல பூஜை பண்றதுதான் பெரியாருடைய கனவா? உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மசூதி இடிக்கப்பட்டு கோயில் வந்திருக்கு. அந்த மசூதிக்கு முன்னாடி என்ன இருந்தது? கோவில் இருந்தது. அது யார் சொன்னா? பிஜேபியா? இல்ல, முகமது அப்படி சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், கட்டடமா கோவில் இருந்து நான் கண்ணால பார்த்தேன். இதை இந்துக்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் ஒரு இஸ்லாமியனாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய பார்வை. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே பாபர் மசூதியை இடிச்சது மிகப்பெரிய விதிமீறல் தவறுன்னு தானே சுட்டிக்காட்டு. யார் சரி சொல்லுவா? ரங்கராஜ் பாண்டியன். பாபர் மசூதி இடிச்சது தப்பு, மசூதி கட்டினது தப்பு, இந்த கோயில் கட்டினது தப்புன்னு திரு உதயநிதி சொல்றாரு இல்லையா? இந்த 5 நீதிபதி தீர்ப்பு வந்த உடனே திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் அவர் பார்க்க சொல்லுங்க. அவங்க எல்லாமே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எதிர்த்தது 3 கட்சி. இங்க கோயில் தான் இருந்தது, அந்த இடத்த கோயில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்ப கோயிலுக்கு கொடுத்தாச்சுன்னா கோயில் வருமா வராதா? கோவில் இடம்னு சொன்ன போது நீங்க வரவேற்றீங்க, கோயில் கட்டும் போது நாங்க ஏற்கலன்னா எனக்கு புரியுது. நம்மள முதலமைச்சர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் 500 வருட பிரச்சனைக்கு தீர்வு, ரஞ்சித் ஒன்று சொல்றாரு, அது ஏற்பு உடையத கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லணும் நான் சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன 100க்கு 100 சரி, நான் உடன்படுறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடன் இருக்கிறார். நேர்காணலில் இணையலாம். வணக்கம் சார். ராமர் பூஜை நீங்க கலந்துகிட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நான் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட காஞ்சி ஆன்மீக பேரவை அப்படிங்கிற அமைப்பு நடத்தின காஞ்சிபுரத்தில் இதோடைய நேரல் நிகழ்ச்சி காமாட்சி அம்மன் கோயிலே நடந்தது. ஸோ நிதியமைச்சரோட கலந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம், காமாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், வெகு மக்களோடு சேர்ந்து கலந்துக்கிற சந்தர்ப்பம், இந்த 3 இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் எங்கள் சேனலில் நாங்கள் லைவ் போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 o'clock வரைக்கும் நாங்கள் காலை 6 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 10 hours நாங்கள் லைவ் பண்ணி எங்களுடைய ட்ரிபியூட்டை நாங்கள் ராமர் கொடுத்தோம். வீட்டில் ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றி வச்சோம், முழுக்க வீடு பூரா விளக்கேற்றி வச்சோம். பட் காஞ்சிபுரத்தில் தானே முதல்ல எல்இடி திரை அகற்றப்பட்டுச்சு, பூஜை நடத்துறதுக்கு தடை அப்படின்ற சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது காஞ்சிபுரம் கோவில்ல இல்லையா? அதான் நடந்தது. உண்மையிலே என்ன நடந்தது சார்? என்ன சந்தேகம்? நான் காலையில் ஒரு 11 மணிக்கு தான் 19 தான் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் டிராஃபிக்கில் பயங்கரமாக நான் 7:30 கிளம்புனேன், 10:45 தான் என்னால் அங்கே ரீச் பண்ண முடிஞ்சது. பட் நாள்லேருந்தே எனக்கு தகவல் வந்துடுச்சு. நானும் கலந்துக்கிறாங்கும்போது பொலிட்டிசைஸ் ஆகுதா அப்படிங்கும்போது நம்ம கலந்துக்கணுமா வேண்டாமா? இது வெறும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன நிர்மலா சீதாராமன் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசக்கூட கிடையாது. வந்தாங்க, உட்காந்தாங்க, பார்த்தாங்க, பஜன்ஸ் கேட்டாங்க, சுதாரவனா கச்சேரி நடந்துச்சு, நாகை முந்தன் ஸ்பீச் நடந்துச்சு, இப்போ குழந்தை ஒருத்தனுடைய பாட்டு நடந்துச்சு, எல்லாமே கேட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்களோ. வேறு எதுவுமே ஒரு வார்த்தை கூட பாலிடிக்ஸே கிடையாது. அதனால தான் நானும் அங்கே போய் உட்காந்தேன். ஸோ பாலிடிக்ஸ்னால் அது வேறு, பிஜேபி ஈவெண்ட்னா வேறு, நம்ம இது ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் அப்படிங்கிறனால தான் போனோம். பட் நாள்லேருந்தே எங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அப்புறம் திருப்பி இங்கே மாற்றினாங்க, வேற ஒரு எல்இடி. அன்னைக்கு 22 அன்னைக்கு காலையிலேயே எல்இடியை கழட்டி திரும்ப மாட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்னு சொன்ன பிறகு தான் தே பிகம் சைலண்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓப்பனாக தெரியும். காஞ்சிபுரம் எஸ்பி, காஞ்சிபுரம் டிஐஜிலேருந்து
டிஜிபிலேருந்து இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரிலேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் வாட் ஹேப்பன், பிகாஸ் ஹையஸ்ட் ப்ரோட்டோகால். நிதி அமைச்சர் வராங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் அது. அவங்க வந்து தே செட் ஓவர்லி தே செட் சார் அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைட், நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார், தயவுசெய்து பெர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது வந்து பொய் அப்படின்ற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு சேகர் பாபு அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க தெரிவித்தார். ஆனால் நாங்கள் சாணக்கியாலே ஒரு வீடியோ போட்டோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோயிலில் மறுக்கப்பட்டதாவது நான் வந்து காட்டிடுவோம். பள்ளிக்கூடத்தில் மறுக்கப்பட்டது, கோவிலில் மறுக்கப்பட்டது, அன்னதானத்துக்கு மறுக்கப்பட்டது. ஒரு பயங்கர ஆச்சரியமான காரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு கோயில் அன்னதானத்துக்கு போலீஸ் மறுக்குது. என்ன காரணம் சொல்லி 10 காரணம் மறுக்குது. அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா, அன்னதானத்தில் என்ன மெனுன்னு சொல்லலை. கேன் யூ பிலீவ் திஸ்? அன்னதானம் கொடுக்க போறீங்கல்ல, அந்த அன்னதானம் என்ன வகையான உணவுகள் என்பதை நீங்கள் சொல்லவில்லை அப்படின்னு. நீங்கள் அன்னதானத்துக்கு பெர்மிஷன் கேட்கும்போது இன்னைக்கு கூட்டு பொரியல் கறி மீது சாத்தம் கேட்டிருக்கீங்களா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். அத்தனை பேப்பர்ஸையும் நான் போட்டிருக்கேன். அத்தனை பேப்பர்ஸையும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன், சாணக்கியாவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லாமே டாக்குமெண்டட். இது வந்து கவர்மெண்ட்டோட போலீஸோட டாக்குமெண்ட், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட். நான் தனியாக எதுவுமே ஒரு வார்த்தோடு சொல்லுவேன். அப்போ அது பொய்யா உண்மையாங்கிறத திரு சேகர் பாபு அவர்களே பார்த்துக்கிட்டு, இல்லை நீங்கள் பார்த்துங்க, யாரை பார்த்து நான் வந்து சொல்லி இந்த பக்கம் வந்தாலும் சைடு எடுக்க வேண்டியதே இல்லை. ஐ ஹவ் ஷோன் த பேப்பர்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் டினை. இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து டிஎஸ்பிலேருந்து அத்தனை பேர் மறுத்து சொல்லியிருக்காங்க. வேறு வேறு ஊரில், திண்டுக்கல்லில், விழுப்புரத்தில், கன்னியாகுமரியில், வேலூரில், மதுரையில், எவ்வளோ ஊரில் நான் உங்களுக்கு காட்டுவோம், அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோட குற்றச்சாட்டு, சேகர் பாபு அவர்களுடைய மறுப்பு, எது உண்மை எது பொய்? நான் தான் உங்களுக்கு இப்போ பதில் சொன்னேன். நீங்கள் பேப்பரை நீங்கள் பார்த்துக்க, நீங்கள் முடிவு பண்ணீங்க. அனுமதி எங்கேயுமே மறுக்கப்படாது. அதுதான் நான் என்னுடைய வீடியோவில் ரொம்ப போட்டிருந்தேன். ரொம்ப பிரில்லியண்ட்டாக திரு சேகர் பாபு சொல்லியிருந்தார். அறநிலையத்துறை மறுக்கவில்லைன்னாரு, நான் அரசு மறுத்துச்சின்னு சொல்கிறேன். ஸோ அறநிலையத்துறையிலேருந்து மறுக்கல, நாங்கள் கவர்மெண்ட் மறுத்தா நாங்கள் சொல்லி போலீஸு, லா அண்ட் ஆர்டர், தட் செப்பரேட் கேஸு, செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. அறநிலையத்துறையே மறுத்ததுக்கான சாட்சி நான் சேர்த்து போட்டிருக்கேன். வேலூரில் ஒரு பஜன் மண்டலியில் வந்து அறநிலையத்துறை ஆஃபீஸர் ஃபோனில் ஓவரலாக பேசி, நீ பண்ணா நீ தான் கான்சிக்வன்ஸுக்கு பொறுப்புன்னாரு. திரு அண்ணாமலை அவர்கள் பூந்தமல்லி ஈஓடைய ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். அங்கே முடியாதுங்க, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, எங்கேயுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே நடத்த மாட்டாங்கன்னு ஈஓ பேசுகிறார். இதெல்லாம் பொய்யா? ஆடியோ டூப்ளிகேட் சொல்லுங்கள், நான் ரிலீஸ் பண்ண பேப்பர் டூப்ளிகேட் சொல்லுங்கள். நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மையாக பொய்யா விட்டுருங்க, சேகர் பாபு சொன்னது உண்மையாக, இந்த டாக்குமெண்ட்ஸ் உண்மையாக பொய்யான்னு பார்ப்போம். that will show the truth. இப்போ பள்ளிக்கூடங்கள்ல மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துல அங்க ஒரு நியாயமான காரணம் இருக்கும். எப்படி நியாயமான காரணமா இருக்கும்? கோவில் ஆன்மீக ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க டெய்லி காலையில பிரேயர் பண்றீங்க. முஸ்லீம் ஸ்கூல்ல முஸ்லீம் பிரேயர் நடக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கிறிஸ்டியன் பிரேயர் நடக்குது, இந்து ஸ்கூல்ல இந்து பிரேயர் நடக்குது. அப்ப பிரச்சனை இல்லையா? இந்து ஸ்கூல்ல முஸ்லீம்ஸ் படிப்பாங்கல்ல, எஸ் சொல்லு. முஸ்லீம் ஸ்கூல்ல இந்துஸ் படிப்பாங்கல்ல, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் முன்னோர் படிப்பாங்கல்ல. அப்ப எப்படி நீங்க ஒரு பிரேயர் நடத்துறீங்க? டெய்லி காலையில் பிரேயர் நடத்துறீங்க, பிரச்சனை இல்லையா? என்னங்க, see hatred towards any other religion should not be there. Religious practice வந்து fundamental right, it is not given by you. உங்களுக்கு நீங்க எனக்கு கொடுத்து பெருந்தன்மை கிடையாது. மேக்ஸிமம் ஸ்கூல்ல பிரேயர்ல வந்து காமனா இருக்கக்கூடிய பாடல்கள் நீங்க பார்த்ததுல, நீங்க போன ஸ்கூல் அப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு போய் நீ தமிழ்நாட்டில் நீங்க போய் சாதா நான் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போங்க, முஸ்லீம் ஸ்கூல்ஸ்க்கு போங்க, ஹிந்து ஸ்கூல்ஸ்க்கு போங்க. நீங்க அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, நான் இன்னும் சொல்ல, நீங்க நல்லா சொன்னீங்க, அப்படி ஏதாவது மதமற்ற ஒன்று இருந்துச்சுன்னா அது இந்து ஸ்கூல்ல தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் ஸ்கூல்லேயே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் நல்லா அவர்களோட மதத்தை சொல்லுவாங்க, சொல்லணுன்ற. நான் வந்து அவங்க இவங்க மதத்தை சொல்றாங்க, இவங்க சொல்ல அவங்க மதத்தை சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் உங்க மதத்தை சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, இது வந்து பிரைவேட் ஸ்கூல் இருக்கும், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கும், முஸ்லீம் ஸ்கூல் இருக்கும். அங்க தெரிஞ்சே போய் ஹிந்து பசங்க படிக்கிறது, அங்க பிரேயர்ல ஒரு பாடல்கள் வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது பரவாயில்லையா? பட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கும்போது பரவாயில்லையா? இல்லங்க, முஸ்லீம் ஒரு முறை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த ஈவென்ட் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் நடக்கிறதா இருந்துச்சு, அதை தான் பேன் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் நடத்தவும் மாட்டாங்க. நோ டீச்சர் வில் இனிஷியேட். அவங்களுக்கு ஒரு நாள் லீவுன்னு பேசாம இருப்பாங்க, அன்னைக்கு ஒர்க்கிங் டே, மண்டே. ஸோ அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இட் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் இன் எ பிரைவேட் ஸ்கூல். ஹவ் யூ கேன் ஸ்டாப்? நேற்று நீதியரசர் என்ன சொன்னாரு? தனியார் இடங்களில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நீங்க எப்படி தடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. என்ன நீங்க, நான் சொல்றேன், நான் இத்தனை பேப்பர் காட்டினேன் இல்ல, இந்த இத்தனை பேப்பர்ல ஏதாவது ஒரு செக்ஷன், ஏதாவது ஒரு லா, ஏதாவது ஒரு ஆர்டிகல் காட்ட சொல்லுங்க. அவங்களை இந்த செக்ஷன் அடிப்படையில் உங்களுக்கு தடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. என்ன? பக்கத்துல கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, பக்கத்துல முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, பக்கத்துல சர்ச் இருக்கு, பக்கத்துல மாஸ்க் இருக்கு. ஹிந்துஸ் மைனாரிட்டி ஒரு காரணம் தடுக்கிறாங்க, முஸ்லீம் மைனாரிட்டி தடுப்பீங்களா நீங்க? நீங்கள் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஹிந்துக்கள் சிறுபான்மையினர், அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படி ஒரு காரணத்தை சொல்லி முஸ்லீம் தடுத்துருவீங்களா? சார், முஸ்லீம்ஸ் நீங்க பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, இந்த இடத்துல ஹிந்துக்கள் பெரும்பான்மையினர், நீங்க பண்ணக்கூடாது சொல்லிடுவீங்களா? சொன்னா நியாயமா? வில் யூ அக்செப்ட் தட்? சொன்னா நியாயம் இல்லை, நானே சொல்லுவேன்.
சொல்ல போறீங்களா? நீங்க மைனாரிட்டியா மெஜாரிட்டியாங்கிறதுல யூ ஹேவ் த ஃபண்டமெண்டல் ரைட் டு பிராக்டிஸ் யுவர் ரிலிஜன். ஆர்டிகல் 25 and 26 ரொம்ப தெளிவா இது உங்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லு. நாட் கிவன் பை எனி ஒன் எல்ஸ். திரு சேகர் பாபு வந்து போனா போது நடத்திக்கங்கன்னு சொல்ற பிசினஸ் இல்ல. இட் இஸ் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ரைட். நடந்து முடிந்த அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா இதை ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அமிதாப் பச்சன்ல இருந்து, முகேஷ் அம்பானிலேருந்து, ரஜினிகாந்த்லேருந்து, ராம்தேவ் பாபாலேருந்து, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்லேருந்து, இமாம் சங்கத்துடைய தலைவர்லேருந்து இத்தனை பேரும் வெயிலில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா அது நரேந்திர மோடிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூட்டா 1,00,000 பேர் வருவாங்க. ஒரு பாபா ராம்தேவ் கூட்டா 1,00,000 பேர் வருவாங்க. அமிதாப் பச்சன் வந்தால் தமிழ்நாட்டிலே 1,00,000 பேர் வருவாங்க. ரஜினிகாந்த் கேட்க வேண்டியதே இல்லை. முகேஷ் அம்பானி Z+ல உட்கார்ந்துருக்கிறவர். அவர் அந்த வெயிலில் ஒரு சேரில் வந்து 10,000 பேர் நடுவில் உட்கார வேண்டிய ஒரு ஆளா? ஒவ்வொருத்தரும் சீஃப் கெஸ்ட் அங்கே, புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் அவங்க பூரா ஏன் வந்து அந்த ஹாலில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்க? அது ராமருக்காக. அதுவும் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு அநீதி நியாயப்படி சட்டப்படி சரி பண்ணப்பட்டிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக, நான் ஏற்கனவே சொன்ன இமாம் சங்கத்துடைய தலைவரும் அந்த பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவளுக்கு அவர் சொல்றார், திஸ் இஸ் அவர் ரிலீஜன், திஸ் இஸ் அவர் நியூ இந்தியா, நேஷன் ஃபர்ஸ்ட். அவர் சொல்றார் அதுதான் முக்கியம், அதுதான் நாடு, அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு, அதுதான் RSS தலைவர் மோகன் பாத் பேசினாரு. அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும். மோகன் பாத் ஒரு கலர் சொல்லி RSS பேய் பிசாசு பூச்சாண்டின்னு சொல்றவங்க 11 நிமிஷம் பேசியிருக்கிறார் திரு மோகன் பாத். அந்த 11 நிமிஷம் மட்டும் கேட்டால் போதும். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுன்னு சொல்றாரு. மத சார்பின்மை பற்றி, மத ஒருங்கிணைப்பு பற்றி அங்கே பேசுறாரு. மத சார்பின்மை பற்றியில மத ஒருங்கிணைப்பு பற்றி அங்கே பேசுறாரு. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டே 1ன்னு சொல்றாரு. சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுறாரு. அந்த வகையில் இது ரொம்ப அற்புதமாக நடத்தப்பட்ட விஷயம். அதனால தான் 11th ஹவரில் காலைல 9:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ், ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தபோது கூட 2 பேருமே ஏன்பா இதை தடுக்கிறீங்கன்னாங்க. ஸோ நீதிமன்றம், மக்கள் மன்றம், சட்டமன்றம், தொழில்துறை, திரைத்துறை, ஒட்டுமொத்த இந்தியாவும் யூனிஃபார்மாக ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சு. அது ராமருக்காக. ராமர் வந்து இந்தியாவுடைய ஒரு அடிநாதம். நார்த்தில் காந்தி வந்து ஒரு மதச்சார்பாளாக சொல்ல மாட்டீங்களா? அவர் வந்து தீவிர இந்துத்துவாதின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் வந்து ஒரு பெருந்தன்மையான ஆள் தானே கருதுவீங்க? அவர் மூச்சுக்கு 300 தடவை ஹேராம் தானே சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம கூட சொல்லுவாங்களே, துப்பாக்கி சுட்டவனே கடைசியில் சாகும்போது கூட கடைசி வார்த்தை தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ எப்படி அவருன்னு நீ நம்ம மகாத்மா காந்தின்னு சொல்லியிருக்கோம், நீ இப்போ ஏராம் சொல்லிட்டு இருக்கிற? அப்போ நான் முஸ்லீம்கள் அதில் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அது வேறு விஷயம். அதுக்காக நான் வந்து என்னுடைய கடவுள் யாருன்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் பெரிய அளவில் கோலால் கொண்டாடிச்சு. வீடுகளில் விளக்கேற்றினாங்க. இளையராஜா மாதிரியான அவர் கட்சிக்காரரா? அவர் சொல்றாரு எப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்ன அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒரு பாஜக சிந்தனை கொண்ட ஒத்த கருத்துள்ளவர்கள் தான். உங்களுக்கு வரலாறு தெரியல, மன்னிக்கணும் இப்படி வார்த்தை சொன்னதுக்காக. திரு அமிதாப் பச்சன் வந்து ராஜீவ் காந்தியோட நண்பர். காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருந்தவர். அவருடைய மனைவி எம்பியாக இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சியில், பிஜேபியில் இல்லை. தயவுசெய்து தெரிஞ்சுங்க. அம்பானி வந்து காங்கிரஸ் பீரியடில், இப்போ எப்படி அதானி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதானி வந்து என்ன சொல்லுவாங்க, பிஜேபி ஷூட் பூட் சர்க்கார். அப்படி அதானி இந்த பீரியடில் வளர்ந்தாருன்னு, அம்பானி காங்கிரஸ் பீரியடில் வந்தார். அதே ராஜீவ் காந்தியோடைய கழுதகை நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரம். அவரோட பீரியடில் தான் பிஸ்னஸ் ஏறிச்சு. அவங்க ஏன் உட்காந்துருக்குறாங்க? திரு இளையராஜாவை நீங்கள் பிஜேபிக்காரர் சொல்ல போகிறீங்களா? சந்தோஷம், சொல்லிக்கங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாபா ராம்தேவ் பிஜேபிக்காரரா? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிஜேபிக்காரரா? நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்க பேச மாட்டாங்களா? பாபா ராம்தேவ் அவங்க பேச மாட்டாரா? சத்குரு ஜங்கிவாசு அவங்க பேச மாட்டாரா? இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களா? அதுக்கு தான் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் முன்னாடியே உதாரணம் சொன்னேன். அங்கே வந்து மோகன் பாகவத் உட்கார்ந்துருந்தாரு, ஜேபி நட்டா உட்கார்ந்துருந்தாருன்னு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன பேர்கள்லாம் யாரும் இன்னும் நான் பேர், இமாம் யார் பிஜேபிக்காரரா? இமாம் சங்க தலைவர் அவர் உட்கார்ந்துருந்தார். அவர் பிஜேபிக்காரரா? கம்யூனிட்டியே வேற. அப்போ இது எப்படி வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் வரும்? நான் திரும்ப இது பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் ஆதாயம் இருக்குது. நான் குழப்பிக்கல, நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த ராம் மந்திர் விஷயத்தில் பிஜேபிக்கு ஆதாயம் இருக்குதா? ஆதாயம் இருக்குது, அதில் குழப்பம். ஆனால் நடந்தது பிஜேபி நிகழ்ச்சியில் விழா இல்லை, நடந்தது ராமருக்கான விழா. அந்த ராமரை ஏற்கக்கூடியவர், ராமரை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை நம்ம வந்து நின்றாங்க. நடந்தது பிஜேபிக்கான விழா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு 4 மாதம் முன்னாடியே அவசரமாக அந்த கோவில் கட்டுமானம் முடியறதுக்கு முன்னாடியே நடந்ததற்கான காரணம் கண்டிப்பாக அது முழுக்க பிஜேபியோட அரசியல் அஜெண்டா அப்படிங்கிறது தான் இங்கே எதிர்கட்சிகள்லேருந்து, பத்திரிகையாளர்கள்லேருந்து நிறைய பேர் எழுப்பக்கூடிய கருத்து. அவங்க யாருக்குமே கோவிலும் தெரியாது, பிஜேபியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. இப்படி சொல்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன், வேறு வழி. ஏன்னா
இது வந்து அவங்க ஏதோ கட்டடம் கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டடம் கட்டுறோம்ல, கட்டடம் கட்டும்போது ஃபுல்லாக முடிக்க வேண்டாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து பிராண பிரதிஷ்டை. அந்த சாமி கும்பாபிஷேகம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் கோயிலில் நீங்கள் பார்த்துப்பீங்களே, மேலே அது நடந்துச்சா இல்லை, நீங்கள் அதை பார்த்துன்னு தெரியும். அது வந்து ஒரு 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 புல்லை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தர்ப்ப புல்லு நம்ம சொல்லுவோம். அந்த தர்ப்ப புல்லை வச்சுட்டு, அது வந்து ஓர் இனம், அதுதான் வந்து முதல் உயிரினம். அதை வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு அவங்க வந்து அத்தனை வேத மந்திர கோஷங்கள் முழங்க அது வந்து அந்த அந்த திருமேனிக்கு உயிர் கொடுக்குற முயற்சி. இது வந்து ஒரு கருவை உருவாக்குகிற முயற்சி. ஒரு சாமிக்கு வந்து அங்கே வந்து அந்த சக்தியை இறக்கி வச்சுட்டு அந்த குளோபல் யூனிவர்ஸில் ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை வந்து அந்த இடத்துல ஆவாகனம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் பில்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய 3 ஃப்ளோர் பில்டிங் இருந்தால் தான் அது வந்து கோயிலா? ஒரே ஒரு ஃப்ளோர் தான் என்ன செய்வீங்க? சாமி கிடையாதா? நம்ம பாடிகார்டு முனீஸ்வரர் பார்த்துருக்கீங்களா? சென்னையில் நீங்கள் போகும்போது பார்த்தது இல்லையா? என்ன நீங்கள் இப்போ பாடிகார்டு முனீஸ்வரர் பார்த்து ஆன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் போதுங்க. நீங்கள் பாடிகார்டு முனீஸ்வரர் நீங்கள் வந்து வண்டி நிறைய, நீங்கள் சொந்த வண்டி நிறையா வாங்கணும். சொந்த வண்டி வாங்கினீங்க நேராக பாடிகார்டு முனீஸ்வரர்கிட்ட போங்க. இந்த நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருப்பார், லெஃப்ட்டில் இருப்பார். ஒரு 10க்கு 10 கூட கிடையாது அவருக்கு. இத்தினோண்டு ஒரு 4 சோர்கள் உட்காந்துருப்பார். அது கூட்டம் பாருங்கள். எல்லா புது காரும், ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து, மாருதியிலேருந்து, ஆட்டோலேருந்து, பைக்லேருந்து அங்கே தான் நிற்கணும். ஆர்டிஓ ஆஃபீஸ் போதோ இல்லையோ அங்கே போய் ஆகணும். அவர் எதில் உட்காந்துருக்காரு? ஒரு 10க்கு 10 உட்காந்துருக்கு. அங்கே கும்பம் எங்கே இருக்குது, கலசம் எங்கே இருக்குல்ல. அதான் இவங்களுக்கு ஆகமம் தெரியாது, இந்து மதம் தெரியாது, விதி தெரியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம். இந்த இடத்துல எந்த தப்புமே கிடையாது. தப்பு இருந்துச்சுன்னா அதை ஏற்கிறவெல்லாம் கூட உட்காந்துருக்க மாட்டாங்க. இந்த ஆகம விதிமுறைகள் படி ஒரு கோவிலோட கட்டடம் முழுமையா முடிக்கிறதுக்கு முன்னாடி அவசரமா பண்றதுக்கான காரணம் பிஜேபியோட அரசியல் அஜெண்டா தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எந்த ஆகமத்தை தடுத்துருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கட்டடம் முழுமை அடையாம இவ்வளவு பெரிய ஒரு நான் தான் சொன்னேன், இது கட்டடமே கிடையாது. நான் சொன்னேன் இது கோவில். நான் சொன்னேன் நீங்க அந்த கோவில், அதுதான் அந்த கோவிலோட கட்டட பணிகள் நிறைவு பெறாம எந்த ஆகமும் யாரையா ஒருத்தர் மென்ஷன் பண்ண சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். யாராலையும் சொல்ல முடியாது. இவங்களுக்கு தெரியாதான் சொல்ல. இவங்க சும்மா ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்றேன், பிஜேபி அரசியல் ஆக்கும். பிஜேபிக்கு அரசியல் ஆதாயம் இருக்குதா? இருக்குது. அதெல்லாம் நான் மறுக்கல முடியல. பிஜேபி பார்த்து அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாள் நான் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அதை உள்வாங்கிக்கோங்க. முதல்ல இதுல பிஜேபிக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. ஆனால் அதனால்தான் அப்ப 4 மாசம் முன்னாடியே என்னைக்கு நடந்தாலும் இப்ப நீ ராமர் கோயில் கொண்டு வந்து யாரை சொல்ல போறா? சிரோமணி அக்காளி தளம் நாங்க தான் கோயில் கட்டணும் சொல்ல போதா? காங்கிரஸ் கட்சி சொல்ல போதா? திமுக சொல்லிடுமா நாளை கழிச்சு வந்தா நாங்க தான் அதுக்கு அனுமதிச்சோம் தெரியுமா சொல்லுவோம்? எந்த கட்சி இந்தியாவில் சொல்ல போகுது? இதுக்கு கிளைம் எடுக்கிற கட்சி எல்லா கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகும் இன்னைக்கு வந்து எல்லாம் பெருமையாக போச்சு. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், காங்கிரஸ் கட்சி சொல்லுது நாங்க தான் ஆட்சியில் இருக்கும்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. எங்க பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி இருக்கும்போது தான் வந்து கோயிலில் வந்து சிலை வைக்கிறதுக்கு அனுமதியே கொடுத்தாங்க. இது இப்போ சொல்றாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இந்துத்துவா கட்சி திட்டிட்டு இருந்தாங்க பிஜேபியை. இன்னைக்கு பிஜேபிக்கு பப்ளிக்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்களும் தான் செஞ்சோன்றாங்க. அதுதான் பத்திரிகையாளர் மணி அழகா சொன்னார். இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போட்டு காங்கிரஸ் கட்சி இந்துக்களுடைய ஆதரவையும் இழந்தது, இஸ்லாமியோட ஆதரவும் இழந்தது. ஒரு பக்கம் ஆமாப்பா நான் கோயில் கட்டி தான் தீர்வேன் இருந்தாங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு வந்திருக்கலாம். இல்லப்பா நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் குறைஞ்சபட்சம் இந்துக்களுடைய எதிர்ப்பு வந்து இஸ்லாமிய ஓட்டாக கிடைக்கும். 2 ஓட்டும் கிடைக்காம இந்த இடத்துல ஏன் அவங்க வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட்டை தொட முடியாமல் இருக்கிறாங்க? 40 எம்பி, நானும் ஒரு எம்பி இருந்த ஒரு கட்சி 40 எம்பியில் ஏன் நிற்குது? கிரவுண்டில் கனெக்டே கிடையாது. அவ்வளோதான் பாயிண்ட். ஆகம விதிமீறல் சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் அயோத்திக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வாங்க. ராமலால் அப்படியே குழந்தை கிருஷ்ணன் அப்படி குழந்தை ராமர் அப்படி இருக்கார், தயவுசெய்து சாமி கும்பிட்டுவாங்க. இவங்க சொல்லலாம் கண்டுக்காது. நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாலராமர் முன்னாடி இருந்து அவர் தீபம் காமிச்சார். அந்த நிகழ்வு கூட பெரியாரை சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டது. அதை எப்படி பார்க்குறீங்க? பெரியார் எங்கே வந்தார்? அவர் தான் ராமர் கோயில் கட்டினாரா? என்னாச்சு? இல்லை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்து அவர் இன்னைக்கு பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்ற ஒரு அரசியல் கருத்து. அயோத்தியில் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? யூபிக்கு எப்பயாவது போயிருக்காரா பெரியார்? யூபியில் அந்த பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரா? என்ன சம்பந்தம்? ராமர் கோயிலில் பூஜை பண்ணுறதுதான் பெரியாருடைய கனவா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? யூபிக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குதா? ராமருக்கு அவருக்கும் சம்பந்தம் இருக்குதா? பிஜேபிக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குதா? இந்த மொமெண்டத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தில் பெரியார் போனாரா சொல்லுங்க. ஆலய நுழைவு போராட்டம் சொல்லுவோங்க, நம்ம வந்து எல்லா சமூகத்திலும் உள்ள. அந்த ஆலய நுழைவு போராட்டம் தமிழ்நாட்டில் பெரியார் நடத்தின ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டம் பண்ணி தந்தாங்க, யூபியில் போய் பூஜை பண்ற சொல்லுது. பாரத பிரதமர் பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். உங்க தகவலுக்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினது அப்படிங்கிறது ஒரு தரப்பு மக்களுடைய மனவழியில இருக்கும்போது இன்னொரு தரப்பு மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தவறு அப்படின்னு ஒரு கருத்தை. நான் ஏற்கனவே உங்க சேனல்லே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்தியாவில் லட்சக்கணக்கான மசூதிகள் இருக்கு.
எந்த மசூதி பற்றியும் யாரும் பேசலை. பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, விஸ்வ இந்து பரிஷத்தில் யாரும் எந்த மசூதி பற்றியும் பேசலை. இந்த மசூதி பற்றி ஏன் பேசுகிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த மசூதி இடிக்கப்பட்டு கோயில் வந்திருக்கு. ஆமாம், அந்த மசூதிக்கு முன்னாடி என்ன இருந்தது? கோவில் இருந்தது. அது யார் சொன்னா? பிஜேபியா? இல்லை, ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுது. அது எப்போ சொல்லுச்சு? காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது சொல்லுச்சு. அந்த ஏஎஸ்ஐயில் யார் இருந்தா? முகமது அப்படி சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், கீழே கட்டடமாக கோவில் இருந்து நான் கண்ணால் பார்த்தேன். இதை இந்துக்களுக்கு விட்டு கொடுப்பதுதான் ஒரு இஸ்லாமியனாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய பார்வையினார். ஒரு ஆய்வாளனாக கீழே கோயில் இருந்தது உண்மை. நாங்கள் ஆதாரத்தை நீதிமன்றம் சமர்ப்பிச்சிட்டோம். ஒரு இஸ்லாமியனாக இதை விட்டு கொடுப்பதுதான் சரி. இது திரு முகமது, அவர் ஒரு இஸ்லாமியராக பார்க்கக்கூடாது, செப்பரேட் கேஸ். இருந்தாலும் அவரே சொன்னதுனால நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஆய்வாளராக சொன்ன விஷயம். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்லிச்சு. அதில் ஒரு இஸ்லாமியர், ஒரே தீர்ப்பு, ஆளுக்கு ஒரு தீர்ப்பு இல்லை, 3:2 தீர்ப்பு வந்திருந்தாலும் கோயில் வந்திருக்கும். கோயில் யாருடைய இடங்கிறது கேஸ் போச்சுங்க. அதில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதில் 3 நீதிபதிகள் கோயில் வேணும்னு, 2 நீதிபதிகள் கோயில் வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் கோயில் வந்திருக்கும். ஏன்னா பெரும்பான்மை தான் ஜனநாயகம், சரிங்களா? 3:2 வந்தாலும் 5 நீதிபதி ஒரே வார்த்தையை சொன்னாங்களே எப்படி? இத்தனைக்கும் ஒரே செகண்ட் முடிச்சிடுறேன். இத்தனைக்கும் இன்னைக்கு திரு டி.ஒய். சந்திரசூட் தலைமை நீதிபதி, அன்னைக்கு ரஞ்சன் கோகோய் தலைமை, அந்த டாப் 5 நீதிபதிகள் இவர் இருந்தார். அந்த தீர்ப்பு வழங்கிய இவர் இருந்தார். இவர் சொல்றாரு, 5 நீதிபதிகளும் நாங்க ஒருத்தர் கூட பேசிக்க கூட இல்லை, என்ன ஜட்மெண்ட் சொல்ல போறோம்னு இவர் இன்னைக்கு சொல்றாரு. That unanimous decision was made anonymously. இவர் சொன்ன வார்த்தை. நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு பேசிக்கிட்டு இல்லை. அதுதான் நம்ம இப்போ நானும் நீங்களும் என்ன பேச போறோம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் ஏற்கனவே வந்த கேள்வி யாரும் கூட தெரியாம நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். புரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி நீதியரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட இல்லை. இதுக்கு மேல ஜெனியூனிட்டி உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப 3வது பாயிண்ட், ஒரு கோவில் இடிச்சுதான் அங்கே மசூதி கட்டப்பட்டது. உங்களுடைய இடம் இது, உங்களுடைய இடத்தை நான் ஆக்கிரமிச்சிட்டேன். உங்களுடைய தலைமுறை உங்களுடைய பேரன் சண்டை போடுறாரு. அந்த இடத்த உங்க பேரனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? உங்களுடைய இடம் நான் ஆக்கிரமிச்சிட்டேன், உங்களுடைய பேரன் சண்டை போடுறாரு, 50 வருஷம் 80 வருஷம் கழிச்சு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அது யார் இடங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சு. அங்க என்ன இருந்துச்சுங்க நிரூபிக்கப்பட்டுருச்சு. லாஸ்ட் பாயிண்ட் திஸ் ஒன். மசூதிகளை பொறுத்தளவுக்கு அது ஒரு தொழுகையை நடத்தக்கூடிய இடம். ஏர்போர்ட்ல போனீங்கன்னாலும், ஷாப்பிங் மால்ல போனாலும் மசூதி இருக்கும். எப்படி இருக்கும்? ஏன்னா தொழுகை அவர்களுக்கு திசை தான் முக்கியம். மெக்கா எங்க இருக்குது, மெக்கா நோக்கி மேற்கு நோக்கி நாங்கள் தொழுவோம். மெக்கா எங்க இருக்குதோ அதை நோக்கி தொழுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல அவங்க தொழுகை நடத்த முடியும். நம்ம பேசிட்டு இருக்கோம், நான் ஒரு இஸ்லாமிய சகோதரோட பேசிட்டு இருக்கிறேன். 1:30 மணி ஆச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு ஜும்மா பண்ணணும் மதியம். அப்போ வெள்ளிக்கிழமை மதியம் என்னைக்கு பண்ணாட்டாலும் எப்போ பண்ணாலும், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நடத்துறவங்க என்னைக்கு எப்போ பண்ணாட்டாலும் வெள்ளிக்கிழமை மதியம் பண்ணிடுவாங்க. நான் பேசிக்கிற தருணத்தில் அவர் இங்கே உட்காந்துருக்கிறாருன்னு, இங்கே தோழர் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கேயே படுத்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சுறாரு. என்ன கணக்கு இது? கோவிலா? நான் ஒரு இந்து இல்லையா? எப்படி பண்ண? அவருக்கு தேவை ஒரு திசை. எது தலைவா? மேற்கு. அவர் பார்ப்பார், அவ்வளோ. இந்த மேற்கு அந்த பக்கம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் இது ராமர் பிறந்த இடம். பக்கத்து வீடு ராமர் பிறந்த இடம் வச்சுக்க முடியாதுல்ல. புரியுங்களா? நான் பிறந்த வீடு 51 ஆண்டாள் சன்னதி. 52 கூட மாற்ற முடியாது. உங்களுக்கு நான் பர்த் பிளேஸ் நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன்ல, நீங்கள் என்னுடைய டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் படாமல் இருக்கும். அது எப்படி இருக்கும்? 51 ஆண்டாள் சன்னதின்னு இருக்கும். 52 வச்சுக்கோ, அப்படி இல்லை. ஒரு தொழுகை நடத்துகிற நீங்கள் 52, 53, 54, 100 வச்சுக்கலாம். நீங்கள் எந்த தடையும் கிடையாது. நீங்கள் அரபு நாடுகளில் போனீங்கன்னா, டாக்டர் சுப்பிரமணியசாமி சொல்கிறார், அரபு நாடுகளில் மசூதிகள் இடிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் கொண்டே இருக்கும். மசூதிகள் எப்படி? திடீர்னு ரோடு போடுவாங்க, இடிப்பாங்க, கட்டுவாங்க. அவர்கள் நாடு, அவர்கள் மதம். ஏன் இடிக்கிறாங்க? அங்கே நம்மளை மாதிரி திருமேனி வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. அவர்களுக்கு திசை தான் முக்கியம். திசை எங்கனாலும் வச்சுருவாங்க. கை காலை கழுவிட்டு சுத்தபத்தமாக போய் உட்காருவாங்க. கீழே ஒரு விரிப்பு வச்சுருப்பாங்க, நெத்தி தலையில் போட்டுருவாங்க, கை காலை அலம்பிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாது. அப்போ அவர்களுக்கு பக்கத்துல 5 ஏக்கரில் பிரம்மாண்டமான மசூதி இருக்குது, நாளைக்கு வரப்போகுது, சரிங்களா? ஆனால் இந்த ராமர் பிறந்த இடத்துக்கு எங்கே போகிறது? சரி, அங்கே பிறந்தான்னு வச்சுக்கோங்க சார், சொல்ல முடியுமா? யுக யுகமாக, திரேதா யுகத்திலேருந்து கலி வரைக்கும் யுக யுகமாக சொல்லப்பட்டது அங்கே பிறந்தார் அப்படின்னு. எங்கள் ஆண்டாளம்மா, இன்னைக்கு நீங்கள் சூழ்த்துற கோயில் போனீங்கன்னா, ஆண்டாள் பிறந்த நந்தவனம் ஒரு இடம். இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கும். அது பிறந்த இடம் கிடையாது, அது கோவில். இது பிறந்த இடம் கிடையாது, கோவில். இதுதான் பிறந்த இடம். ஸோ அங்கே பெருமாள் இருக்கார், திவ்ய தேசம் பக்கத்தில் இருக்கு, புரியுங்களா? திவ்ய தேச பெருமாள் பக்கத்தில் இருக்காரு. அப்போ இந்த பிறந்த இடத்தை அங்கே வச்சுக்கோங்க சார் அப்படி சொல்ல முடியாது. பிறந்த இடம் இது, திவ்ய தேசம் அது. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலேயே பாபர் மசூதியை இடிச்சது மிகப்பெரிய விதிமீறல் தவறுன்னு தானே சுட்டிக்காட்டு. யார் சரின்னு சொல்லுவா? ரங்கராஜ் பாண்டேவா? எப்படி இடிக்கிறது சரின்னு சொல்ல முடியும்? யார் சரின்னு சொல்லுவா? எங்களுக்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் இருந்த திரு சோ அவர்கள் அவருடைய துக்ளக்கில் கருப்பு பேஜ் போட்டார், ரேப்பர் பேஜ். யார் சரின்னு சொல்லுவா?
உங்களுக்கு பாபர் மசூதி பிரச்சனையில் என்னோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நான் அதுக்கு ரொம்ப போகல. நீங்கள் தயவுசெய்து உள்ள போய் பாருங்க தெரியும். நான் இந்த தீர்ப்பு உட்பட பல விஷயங்களை வேற யாரும் சொல்லாதான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஒரு பாயிண்ட் உங்களுக்காக சொல்றேன். பாபர் மசூதி இடிச்சது தப்பு, மசூதி கட்டினது தப்பு, இந்த கோயில் கட்டினது தப்புன்னு திரு உதயநிதி அவர்கள் சொல்றாரு இல்லையா? இந்த 5 நீதிபதி தீர்ப்பு வந்த உடனே திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் அவர் பார்க்க சொல்லுங்க. 5 நீதிபதி தீர்ப்பு வந்துச்சு இல்லையா? அன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் திமுக தலைவர், தமிழக எதிர்க்கட்சி தலைவர், அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் பார்க்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி என்ன சொன்னார் பார்க்க சொல்லுங்க. அவங்க எல்லாமே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் தமிழ்நாட்டில் எதிர்த்தது 3 கட்சி. தென் அப்புறம் இவங்க இப்ப இன்னைக்கு என்ன வருத்தம் வந்து அங்க என்ன உத்தரவு வந்துச்சு? 5 நிமிடம் அவர் என்ன உத்தரவு சொல்லிச்சு? இங்க கோயில் தான் இருந்தது, அந்த இடத்த கோயில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்ப கோயிலுக்கு கொடுத்தாச்சுன்னா கோயில் வருமா வராதா? அப்ப கோவில் இடம்னு சொன்ன போது நீங்க வரவேற்றீங்க, கோயில் கட்டும் போது நாங்க ஏற்கலன்னா எனக்கு புரியல. தமிழக முதலமைச்சர்கிட்ட அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கட்டும். எதிர்க்கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற பட்சத்துல பிரதமர் மோடி ஒரு கோவிலை திறந்து நாடு தழுவிய அளவில் அதை ஒரு அரசியல் அஜாண்டாவா அந்த ஒரு கோவிலை திறந்து உட்கார்ந்து பூஜை பண்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து சீக்கியர். அவர் சீக்கிய கோயில்களுக்கெல்லாம் போனார், ஷூ போடாம போனார், டர்பன் இல்லாமல் அவர் ஒரு நாள் நீங்கள் பார்த்து முடியும். என்னைக்காவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர் மன்மோகன் சிங் டர்பன் இல்லாமல்? ஏன்? ஒரு சீக்கியனுக்கான 5 கடமைகள்ல அடிப்படையானது டர்பன். டர்பன் இல்லாமல் அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த தலைப்பாகை வந்து கௌரவம், அவருடைய அடிப்படை உரிமை. ஏன் போனார் அப்புறம்? அப்போ அவர் கோயில் கோலா போனார். ஏன் போனார்? அவர் சீக்கிய படுகொலைக்கு மன்னிப்பு ஏன் கேட்டார்? என்னைக்கோ நடந்ததுக்கு அவரே அன்னைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியிலே கிடையாது, ஏன் கேட்டார்? அப்போ அவர் சீக்கியரா இருக்கலாமா? திரு ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து எல்லாருக்குமான கொண்டாடப்படக்கூடியவர். நான் அரசியல்வாதி இல்லை, ஒரு உங்களுக்கு புரியிருக்கா சொல். அவர் அஜ்மீர் தர்கா போறாரு, போவார்ல. அவர் வந்து இசையமைப்பாளராக இருந்தாலும் எல்லாரும், அவர் ஒரு முஸ்லீம், அவருக்கான பிரார்த்தனைகள் இருக்குல்ல. அப்ப இவர் ஒரு ஹிந்து இல்லையா, ஒரு இந்துஜுவல் இல்லையா? நான் பிரதமருங்கிற ஒரு காரணத்துக்காக கோயில் போக கூடாதா? நான் முதலமைச்சருங்கிற ஒரு காரணத்துக்கு குப்புரடிக்கப்படுக்கணுமா? தமிழக முதலமைச்சர் எல்லா திருவிழாக்களும் வாழ் சொல்றாரா இல்லையா? இந்துக்கள் திருவிழா தவிர ஏன் வாழ் சொல்றாரு? மதச்சார்பற்றவர் தானே, கரெக்டாக வச்சுக்கணும். தமிழக முதலமைச்சர் மதச்சார்பற்றவர், நான் ஒத்துக்கிறேன். கிறிஸ்துவ விழாக்களுக்கு முஸ்லீம் விழாக்கள் சொல்லக்கூடாதுல்ல. நீ எதுக்குமே சொல்லல, நீங்க மதச்சார்பற்ற சொன்னா ஒத்துக்கிறேன். நான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வாழ் சொல்லுவேன், இந்துக்களோட விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். அப்ப எது மதச்சார்பின்மை? புரியுங்களா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே சொல்ல மாட்டேன் மதச்சார்பின்மை, எல்லாத்துக்குமே சொல்லுவேன் மதச்சார்பின்மை. என் கோயிலுக்கு நான் போறேன் மதச்சார்பின்மை. என் கோயிலுக்கு வந்து நான் போகக்கூடாது, உங்க கோயிலுக்குலாம் நீங்க போகலாம், இது என்ன கணக்கு? எல்லா தலைவரும் கோயிலுக்கு போத்தானே செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி அவர் மசூதி போக மாட்டாரா? இல்ல, இங்க கேள்வி அவரவர் மத நம்பிக்கை சார்ந்து வழிபாட்டு தலங்களுக்கு போறது பத்தி இல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய விழாவா மாற்றம். நாட்டு மக்களுடைய விழாவா மாறிச்சு. பாரத பிரதமர் போய் திறந்து வைக்கலன்னா யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. பாரத பிரதமர் வந்து போல, அப்போ வந்து யாருமே கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்களா? அயோத்தி யாருமே எட்டி பார்த்துருக்க மாட்டாங்களா? அயோத்தியை தானே பாதி இருந்துட்டு போன்னு சொல்லியிருப்பாங்களா? ராமர் இங்க உங்களுக்கு பாரத பிரதமர் மட்டும்தான் கண்ணில் தெரியாரு, எனக்கு ராமர் மட்டும் தான் கண்ணில் தெரியாரு. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், அம்பானி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு என்ன சம்பந்தம்? அம்பானிக்கு அங்க என்ன சம்பந்தம்? அவர் ஏன் உட்கார்ந்துருக்காரு வெயில்ல 12:30 மணிக்கு? நீங்க அதை கனெக்டே பண்ணிக்க மாட்டேன், அதனால வரக்கூடிய இழப்பு தான் இது. வந்து அவர் ஒரு அவர் வந்து எல்லோரும் கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க யோசிக்கணும், நான் கும்பிடுறேன்னு சொன்னார். பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு எஜமானராகத்தான் போறார். அவர் வந்து கர்த்தா செஞ்சு வைக்கிறவர், புரியுங்களா? அந்த இடத்துல ஒரு ஆச்சாரியர் இருக்கார், பூசாரி இருக்கார், அந்த இடத்துல ஸ்தபதி இருக்கிறார், அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் ஒரு எஜமானர். எங்க வீட்டில் நான் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணேன்னா அங்க ஒரு வாத்தியார் இருப்பார், ஒரு ஐயர் உட்கார்ந்துருப்பார், நான் உட்கார்ந்துருப்பேன், என்னையும் உட்கார வச்சிருப்பார். அப்ப நான் வந்து வாத்தியார் கிடையாது, நான் செய் வைக்கிறேன், எனக்கு அவர் செய் வைப்பார். அங்க ஆச்சாரியர் ஆஸ் பர் ரூல் பண்ணி வச்சாரு, இவர் வந்து அந்த கர்த்தாவா இருந்து பண்ணி வச்சார். இந்த நாட்டுடைய ராஜா இன்னைக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அவர் தானே ராஜா. நம்ம அந்த காலத்துல அவர் தானே ராஜா. அப்போ அவர் சொன்ன தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் தானே ராஜா, ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பவர்ஃபுல் மேன் யாருன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருமா? அப்புறம் அப்போ இந்தியாவில் நம்பர் 1 பவர்ஃபுல் மேன் ஆப்வியஸ் அவர் தான் ராஜா. இங்கே ராஜா ஸ்டாலின், அங்கே நாட்டுக்கே ராஜா நரேந்திர மோடி, ஆப்வியஸ்ல அவர் தான் செய்வார். ஓகே, நீங்க சொன்னபடியே நாட்டுக்கே ராஜா. நேற்று எந்த தொலைக்காட்சி திறந்தாலும் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவும் இந்த ராமர் கோயில் விழாவும் பிரதமர் மோடியும் தான். இப்போ தமிழ்நாட்டில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமர் கோவில் விழாவும் மோடி அவர்களுடைய பலமும் பிஜேபிக்கு பலமா அமைஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்குமா? அது பிஜேபி எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்தது. மக்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. பிஜேபியோடைய ஓட் பேங்க் தாண்டி, பிஜேபியோட சிம்பத்தைசருங்கிற 2வது கட்டம் தாண்டி, ஹிந்துக்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மனசில் ஹிந்துக்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அது எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் தடை பண்ண பிறகு.
நான் அந்த 21ஆம் தேதியில் மட்டுமே நான் ஒரு 100 ஃபோன் கால் அதை அட்டன் பண்ணியிருப்பேன். எவ்வளோ பேர் கதறினாங்க, எவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க, எவ்வளோ பேர் ஆவேசப்பட்டாங்கன்னு தெரியும். நொந்து போயிட்டாங்க. என்னங்க இது கோவிலில் பூஜைக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே பிஜேபிக்காரங்க கிடையாது. நான் சொல்ல புரியுங்களா? பிஜேபிக்காரங்க. அவங்களுக்கு கோவிலில் பூஜை போடுறோம், ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்குறோம், அதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு தடையா அப்படின்னு நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் இது அன்னைக்கு மொமெண்டம். அது அன்னையோட போயிடும். இன்னும் 120 நாள் கழிச்சு தான் தேர்தல். அதில் வந்து இன்னும் வேறு 150 மொமெண்டம் வரும். அங்கே ஒரு பிரதமர் வேட்பாளர் வருவார், அங்கே வேறு ஒரு கூட்டணி வரும், என்னென்னமோலாம் நடக்கும். அதனால் அது மாறும். அப்போ பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபியோ நேஷனல் பிஜேபியோ அதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிற பொறுத்து தான் அது ஓட்டாக மாறுமான்னு பார்க்கணும். ஓட்டுங்கிறது இதை வச்சு வராது. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து திமுகவுடைய சித்தாந்தம் தோல்வி அடைஞ்சிருச்சு, ராமர் கோயிலில் தமிழர்கள் பூரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அதே போல் பிஜேபிக்கு ஒரு எம்பி கூட கிடைக்காட்டாலும் நரேந்திர மோடி தோத்துட்டாரு, திமுக ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. 5 எம்பி கிடைச்சாலும் அதனால கிடையாது, ஒரு எம்பி கூட கிடைக்காம போனாலும் அதனால கிடையாது. ஓட்டுங்கிற பேட்டனே வேற, அதுக்கு வேற வேற காரணங்கள். 1992 இந்தியா டுடேல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நேஷனல் ஷேம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை தலைப்பு செய்தி. ஆனா இப்போ 2024 அதே இந்தியா டுடே பத்திரிகையில நேஷனல் ப்ரைட் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி முதல் பக்கத்துல. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து 100% உடன்படுறேன். இடிப்பு ஏற்க முடியாது. ராமர் கோயில் 100% ஏற்கிறேன். ராமர் கோயில் கட்டப்படுறது வேற. ராமர் கோயில் கட்டப்பட்டது 150 வருஷ கேஸில். நரேந்திர மோடி வந்த பிறகு வந்த கேஸில். இந்த கேஸ் வந்து 150 வருஷம். நிர்மோகியக்காரான ஒரு குரூப்பு, இஸ்லாமியர்கள் குரூப்பு, அப்புறம் இந்த ராம்லல்லா விராஜ்மானுக்கான ஒரு 3 குரூப் சண்டை போடுது. ஏன் 2 குரூப் இல்லை, 3 இந்துக்கள்லேயே 2 வெரைட்டி இருக்குது சண்டை போடுதுங்க. எங்கள் கோயில் சொல்லிட்டு 3 குரூப் சண்டை போட்டு அதற்கு முன்னாடி 150 பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து கேஸ். நமக்கு சுதந்திரம் கிடைக்க 75 வருஷம் தான் ஆகுது, சரிங்களா? 150 வருஷம் கேஸ். அப்போ வெள்ளக்காரன் காலத்துலேருந்தே போட்ட கேஸ். அதில் ஓடி 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 கீழமை கோர்ட்டில் இருந்து அலகாபாத் ஹைகோர்ட் வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து தீர்ப்பு. அது நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்லப்பட்ட போது தகராறு கிடையாது, ராமர் கோயில் கட்டப்பட்ட போது தகராறு கிடையாது, ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது தகராறு, எந்த தகராறு கிடையாது. 3 மேஜர் ஈவெண்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் ஜட்மெண்ட், ராமர் கோயிலுக்கான அடிக்கல், ராமருக்கான பிராண பிரதிஷ்டை, 3லையுமே எந்த தகராறு கிடையாது. இதை விட அமைக்கபுளான விஷயம் என்ன நடக்க முடியும்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விதம் ஏற்க முடியாது. எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நான் அது எந்த காலத்திலையும் ஆமான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ராமர் கோயில் கட்டப்பட்ட விதம் 100% சரி. திரு ரஜினிகாந்த் அவர்கள் 500 வருட பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு இந்த ராமர் கோயில் விழாவை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதில் கருத்தா டைரக்டர் ரஞ்சித் ஒன்று சொல்றாரு, இது வந்து தீர்வுன்றதை நான் ஏற்கலை அப்படின்னு சொல்லி இதுக்கு மாற்று கருத்தா அதை ஏற்பு உடையத கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. திரு ரஞ்சித் அவர்கள் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் நான் சொல்ல முடியாது. நான் எப்படி என்ன சொல்லணும்னு அவர் ரஞ்சித் சொல்ல முடியாதோ, ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லணும் நான் சொல்ல முடியாது. அவருடைய கருத்து இல்லை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன 100க்கு 100 சரி, நான் உடன்படுறேன். இது என்னுடைய கருத்து. ஏன் 500 வருஷ தகராறு இந்தியாவில் அடிநாதமாக ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு வந்து ஏதோ ஆர்எஸ்எஸ் வந்த பிறகு, ஆர்எஸ்எஸ் 120 வருஷம் இயக்கம், சரிங்களா? ஆர்எஸ்எஸ் வந்த பிறகு வந்து ஒரு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. மன்னர்கள், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு பீங்க லேடி, நீங்கள் ஒரு பெருமைப்படணும். ஜெயராஜ் நினைக்கிறேன், ஒரு டபுள் சிலபிளில் ஒரு பேர் வரும். 5000 பெண்களை ஒரு பெண் தலைமையேற்று திரட்டி இந்த மசூதியை மீட்டு திரும்பி அங்கே கோயில் கொண்டு வருவாங்க. சண்டை போட்டு 5000 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5000 பெண்கள் மட்டுமே. ஆண்கள்லாம் சண்டை போட்டு செத்து டெய்லி தகராறு, டெய்லி போராட்டம். ராஜாக்கள் காலத்துல இருந்து பின்னாடி வந்த காலம் வரைக்குமான டெய்லி போராட்டம். அந்த ஊர் மக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லாம். சுற்றி இருக்கக்கூடிய பல கிராம மக்கள் செருப்பு போடுறதில்ல, தலப்பா அணியரில்லை, சட்ட அணியரில்லை. ஏன் ராஜா ராமன் அங்கே இல்லை, நான் என்ன வாழ்ந்து என்ன பண்ணுறேன், அவங்க அவ்வளோ யுகமாக கதை எடுத்துருக்காங்க. 500 வருஷமா இந்த போர் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, ஒரு நாள் இல்லை. அப்போ 500 வருஷ போருக்கு ஒரு தீர்வு, அதுவும் சுமூகமாக ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடைய முதல் ஆட்சி நடந்த போது அங்கே இருக்கக்கூடிய இந்துகுஸ் மலைன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து புத்தருடைய பெரும் சிலைகள் வந்து பீரங்கி வச்சு தகர்க்கப்பட்டது. அது ஏற்க முடியுமா? நம்ம நாளைக்கு இன்னொன்று கட்ட முடியுமா அந்த மலையில்? அப்படி இல்லாமல் முழுக்க ஜனநாயகபூர்வமாக நீதிமன்றத்தில் போய் அணுகி அந்த டிஸ்பியூட்டை முழுக்க முடிச்சு, நான் சொன்ன மாதிரி 3 மேஜர் இன்சிடென்ட்ல ஒரு மேஜர் இன்சிடென்ட் 4th முன்னாடி உள்ளது வந்து பாபர் மசூதி இடிப்பு. அது துயரமாக நடந்து போச்சு. அதற்கு பிறகு நடந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை த்ரூ அவுட் இந்தியா நடந்திருக்குதா? எவ்வளோ அமைக்கப்படலாம். இதை விட ஒரு டெமோக்ரஸி உலகம் ஏன் சார் வியக்குது? நீ அதை புரிஞ்சுக்குங்க. உலகம் ஏன் வியக்குது? இஸ்ரேலுடைய தலைவர்கள் ஏன் சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவோட தலைவர்கள் ஏன் பேசுகிறாங்க, கனடாவோட எம்பிக்கள் ஏன் பேசுகிறாங்க, ஏன் உலக நாட்டு தலைவர்கள்லாம் வாழ் சொல்கிறாங்க? அவங்களாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து புனித நீர் வருதுங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆப்கானிஸ்தான்லேருந்து புனித, அங்கே தாலிபான்கள் ஆட்சிங்க, முஸ்லீம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் புனித நீர் வருதுங்க. அவங்க இது புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து கற்பனை பண்ண முடியாது.
அவ்வளோ பியூர் டெமோக்ராட்டிக். இந்த ப்ராசஸ் வந்து வெரி ஜெனுவன். அதில் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதை விட டெமோக்ராட்டிக்கலாக வேறு யாருமே பண்ண முடியும். இந்த பாலராமருக்கு அறக்கட்டளைக்கு நகைகள் அளிக்கப்பட்டது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நகை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த கூற்று எந்த அளவுக்கு உங்களுக்கு அது தெரியும் சார்? எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கு. நான் சொன்னேன், ஒரு முஸ்லீம் குழந்தை போய் பார்த்து நடந்துச்சு. பாம்பேலேருந்து நடந்து போச்சு அயோத்திக்கு. பாம்பேல அதாவது ஒரு முஸ்லீம் அது பர்கா போட்டு நிற்கிது, ராமருக்கா நான் போகிறேன் அப்படின்னு போது கூட்டமாக போகுது. முஸ்லீம் குழந்தை. அது தெரியாதா அவங்க என்ன மதம்னு? அவங்களுக்கு தெரியாதா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தெரிஞ்சிருக்காதா? எல்லாராலையும் இதை வந்து அவங்க புரிஞ்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு இமாம் சங்க தலைவர் சொன்னார், நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அவருக்கு தெரியும் இமாம், அந்த குழந்தைக்கா தெரியாத ஒரு 19-20 வயசு சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசிட்டு இமாமுக்கு தெரியாத அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு. நம்முடைய மசூதி இடிக்கப்பட்டு தான் கோயில் வந்து தெரியாது. திரு உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சது, திரு ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது, இமாமுக்கு தெரியாது. எப்படி அவர்களுக்கு தெரியுது அங்கே ஒரு நியாயம். திரு முகமது அவர்கள் ஏஎஸ்ஐ உடைய ஆய்வாளர் சொன்னார், நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய நம்முடைய கடமைன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அது இஸ்லாமிய சமூகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கு. அதை இஸ்லாத்தை வச்சு அரசியல் பண்ண விரும்புகிறவங்க அதை ஏற்றுக்கல. இஸ்லாமிய சமுதாயம் முழுசாக எனக்கு எந்த குழப்பம் கிடையாது. நான் நிறைய பேர்ட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு இல்லை எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. இடிக்கப்பட்டதில் அவங்க ஹர்ட் ஆனாங்க, அதில் வந்து குழப்பம் இல்லை, அது உண்மை, அது வந்து அது மாறாத வழி, அது வந்து உடனே சரியாக போச்சு, மாப்பிள்ளை நீ தானே இடிச்சிட்டு போகணும்னு சொல்ல ஆள்லாம் கிடையாது. அதில் உங்களுக்கு அந்த வழி இருக்குது, மறுக்கிறதுல. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த மசூதியை கோயில் இடிச்சு கட்டப்பட்டதாங்கிற தெளிவு இருக்கு எல்லாரும். அதனால இந்திய இஸ்லாமிய சமூகம் முழுக்க ஒருங்கிணைந்திருக்கு. ஒரு சின்ன அட்டெம்ப்ட் கூட டிஸ்டர்ப் பண்றதுக்கு எங்கேயாவது ஏதாவது சமூகம். நீங்க பாருங்க, சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் கண்ணாடி கூண்டுகள் இருந்து பேசிட்டு இருந்த நாடுங்க இது. அது மறந்துடாதீங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது 2014 ஜனவரி 26 வரைக்கும் கண்ணாடி கூண்டுகள் இருந்து உங்களுடைய உரை, சுதந்திர தின உரை கண்ணாடி கூண்டுல இருந்துட்டு, குடியரசு தின உரை கண்ணாடி கூண்டுல இருந்துட்டு. 2014 ஆகஸ்ட் 15 இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடியும் கிடையாது, கூண்டும் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. இது வந்து இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ்ங்கிறது காமெடி இல்லை, ஃப்ரேஸ் இல்லை. இது வந்து ஒரு நடைமுறை உண்மை. அது கண்கூடா செஞ்சுட்டு இருக்காரு. இதை மக்கள் உணர்றாங்க. ஓட்டு கூடிக்கிட்டே போது. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட சொல்லி முடிக்கிறேன். பீகாரில் வந்து எலெக்ஷன் நடந்தபோது ஒரு இஸ்லாமிய தம்பதி அவங்கள்ட்ட வந்து ஒரு வடநாட்டு பத்திரிகையாளர் கேட்கிறார், யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு. இவர் வந்து நான் வந்து இதுக்கு லேண்டனுக்கு லாலு கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லார். அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஒய்ஃப் பக்கத்தில் அப்படியே இருக்கிறாங்க, நான் வந்து மோதிக்கு ஓட்டு போடுவேன்னு. இவர் பதறி அவர்கிட்ட, என்னங்க உங்க வீட்டம்மா மோதிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுது. அவர் சும்மா சொல்றாரு, காமெடி சொல்றாரு, ஜாலியாக சொல்றாரு. அவர் கேமரா காட்டிங்கல்ல, மைக் வச்சுக்க, பதட்டத்தில் சொல்றாரு. அந்த மாதிரி இல்லைங்க, தெளிவாக சொல்றேன், மோதிக்கு ஓட்டு போடுன்னு. ட்ரிபிள் தலாக்கோட இம்பாக்ட். ஒரு கணவன் நான் நினைச்சா 3 வார்த்தையில ஒரு பெண்ணை வந்து விவாகரத்து பண்ணிட முடியும்னா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு பெண்ணை பார்த்து தலாக் 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 போ, உன் வாழ்க்கை இன்னும் ஆறுது. அப்படி ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. அதை எப்படி கொண்டு வந்தார்? அதுல நீங்கள் நானும் கேஸ் போட முடியாது. அந்த பெண் தான் கேஸ் போட முடியும். அவருடைய சகோதர சகோதரிகள் தான் கேஸ் போட முடியும். ரத்த உறவினர் தான் கேஸ் போட முடியும். மற்றவங்க கூட கேஸ் போட முடியாது. ஒரு இன்னொரு முஸ்லீம்கள கேஸ் போட முடியாது. முத்தலாக் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாரு, என்னுடைய கணவர் எனக்கு வந்து ட்ரிபிள் தலாக் கொடுத்துட்டாரு அப்படின்னு கேஸ் போறதை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அந்த மனைவி, அந்த பாதிக்கப்பட்ட மனைவியுடைய குடும்பம், ரத்த உறவினர் மட்டும் தான் கேஸ் பண்ணி. ஸோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சட்டம் போடுறா, சட்டத்தை ஆம்பளை பூரா ஜெயிலுக்கு போ, அப்படி கிடையாது. இது குடும்ப விவகாரம். பாதிக்கப்படுற இஸ்லாமிய பெண்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அவனுடைய. இப்படி மெட்டிகுலஸா பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயம். சும்மா சந்தரி ட்ரிபிள் தலாக் தானே போட்டு அப்படிங்கிற பிசினஸ் கிடையாது. இதை பெண்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் முழுமையாக உணர்ந்திருக்காங்க. அதை வச்சு அரசியல் பண்றவங்க அறியாமல் உழல்கிறார்கள். அதனால தான் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் அந்த தீர்ப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, முஸ்லீம்களுக்கு பக்கத்திலேயே ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது. அங்கே திருப்பி ஒரு பெரிய மசூதி கட்டப்பட்டு திறக்கப்படும். அந்த நிகழ்வும் ராமர் கோவில் நிகழ்வு மாதிரியே மிக பிரம்மாண்டமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அதுக்கு அரசோட ஆதரவு எப்படி இருக்கும்? அரசோட ஆதரவு 100% இருக்கும். ஏன்னா அது கோர்ட்டுடைய உத்தரவு. இவங்களுக்கு பிடிக்கலங்கிறதே கிடையாது. மத்தியில் பிஜேபி ஆட்சி நடக்குது, மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி நடக்குற பிசினஸ் இல்லை. மேலே வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அந்த 5 ஏக்கர் கொடுத்தாச்சு ஏற்கனவே. அந்த இடம் லொக்கேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் சொன்னால் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பணிகள் நடந்துட்டுருக்கு. பிரம்மாண்டமாக நடக்குமாங்கிறது இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷியா, சன்னி இப்படின்னு நிறையா இருக்குது. வக்ஃபு வேறு இருக்குது. அவங்களுக்குள்ளேயே அகமதியாங்கிற வரைக்கும் நிறைய சின்ன செக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செக்ட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ வந்து எப்படி நம்ம ஊரில் வைணவம், சைவம், சாக்தம், கௌமரம் இருக்குது, அது மாதிரி இஸ்லாத்துலேயும் அதே மாதிரி வந்து செக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வக்ஃபு அது கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கத்தி போடுற நிகழ்வு பார்த்துருப்பீங்களா? இஸ்லாமியர்கள் வந்து சட்டை இல்லாமல் ரோட்டில் வந்து ஒரு ஊரில் போய் மொஹரம் ஊர்வலம் போது நினைக்கிறேன் நாட்டுறாங்க. அப்போ வந்து கத்தி போட்டு போவாங்க. எல்லா முஸ்லீம்களும் போட மாட்டாங்க. அது இஸ்லாமியர்களில் ஒரு செக்ட் மட்டும் தான் போடுவாங்க.
அதுபோல் அங்கே உள்ள மசூதியும் அந்த குறிப்பிட்ட செக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க மட்டும் போகிறாங்களா, எல்லா இந்த இடிக்கப்பட்ட மசூதிங்கனால எல்லா இஸ்லாமும் போகிறாங்கிறது அது எப்படி பிரம்மாண்டமாக நடக்குமா அப்படின்னா என்னால் கற்பனை பண்ண முடியல. அது அந்த சமுதாயம் எப்படி அதை கொண்டாடுகிறதுங்கிற பொறுத்து. பட் 5 ஏக்கரில் அமையும், அதுக்கு இடம் கொடுத்தாச்சு, நிலம் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட் மறுக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. எப்படி நடக்க போகுங்கிறது நம்ம காலம் தான் சொல்லணும். இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட 2000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்ட இந்த நிதி, அந்த இடத்துல உள்ள தெளிவு என்ன சார்? ஒதுக்கப்பட்ட நிதின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அது யாரும் ஒதுக்கலை. கவர்மெண்ட்டும் ஒரு பைசா கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர் சாப்பாட்டுக்கே அவர் தான் செலவழிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு RTI டீட்டெயிலில் கேட்கும்போது சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னா, அவர் சாப்பாடு போகிற அவர் தான் பார்த்துக்கிறாருங்க, கவர்மெண்ட் காசு எதுவும் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய சம்பளத்தில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அதுக்கும் கோயிலுக்கும் ஒரு பைசா. இந்தியா மதச்சார்பற்ற நாடு. ஸோ ஒரு மத விவகாரங்களுக்கு நீங்கள் பைசா செலவழிக்க முடியாது. சரிங்களா? பைசா எடுக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. கோவிலேருந்து பைசாவாக எடுத்துகிட்டு அறநிலையத்துறை தன்னுடைய வருமானத்தை கூட்டிக்கிட்டே போகுது. நாங்கள் 4% 12% வரைக்கும் கோவில் காசை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அது அறநிலையத்துறை செஞ்சுட்டு இங்கே செய்ய முடியும். ஸோ இங்கே எடுக்க முடியும், கொடுக்க முடியாது. சரிங்களா? கொடுக்குறது மதச்சார்பு. அயோத்தி ராமர் கோயில் கட்டியதற்கான பொருளாதாரம் எங்கிருந்து அந்த செலவு? அந்த தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை, ஸ்ரீ ராம மந்திர தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளைன்னு சுப்ரீம் கோர்ட்டே கான்ஸ்டியூட் பண்ணிச்சு. ஒரு அறக்கட்டளைங்கிறத ஏன்னா ஆளாளுக்கு பண்ணி ஏன் காசு உங்க காசு சம்பந்தம்னு சொல்லிட்டு பெரியவர்கள் மூத்த வழக்கறிஞர் பராசரன் உள்பட பல நிருபேந்திர மிஸ்ராவெல்லாம் கூட இருக்காரு. நீங்கள் பிரைம் மினிஸ்டருடைய முன்னாடி ஆலோசகராக இருந்தார். அவர் உட்பட சுப்ரீம் கோர்ட்டே ஒரு பெரிய டீமை கான்ஸ்டியூட் பண்ணி அவங்கள்ட்ட நிறுவனம். ஏன்னா இது ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2500 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாட் ராங். பயங்கரமான அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ அது யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த கட்டலாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ட்ரஸ்ட்டுங்கனால அக்கௌண்ட்டில் எல்லாமே கிளியராக இருந்தோம்னா 5 பைசா 10 பைசா அங்கங்கே போனாலும் சொல்லி முடிஞ்சுவோம். அது தே கேன் ஃப்ரீ செட் எனி டைம். இந்த பள்ளிக்கூடங்களில் விழா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதே நேரத்தில் தான் பெங்களூரோட ஒரு நிகழ்வும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்கே இருக்கக்கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணு புர்கா போட்டுட்டு போகும்போது அந்த புர்காவை நீக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும், காலேஜுக்கு வரணும் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை நிகழ்ந்தது இல்லை? அது அந்த பெண்ணுடைய தனி மனித மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கிற மாதிரி தானே? சரி, ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, கோவிலுக்கு போகிறது அடிப்படை உரிமை, மசூதிக்கு போகிறது அடிப்படை உரிமை. இது ஃபண்டமெண்டல் ரைட். சரிங்களா? ஆனால் ஒரு பொது இடத்துக்கு போகிறது எப்படிங்கிறது நீங்கள் உரிமை கோர முடியாது. எப்படி அந்த இந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் ஒரு இண்டிவிஜுவல் கேம்பஸ். அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க நடத்துறதுக்கு எந்த பெர்மிஷனும் கேட்க வேண்டியதில்லைன்னு சொன்னது நான் இல்லை, நீங்கள் இல்லை, பிஜேபி தலைவர் அண்ணாமலை கிடையாது, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். இண்டோர் நிகழ்வுக்கு யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது கோர்ட்டுங்கனால நீங்கள் புரிஞ்சு போய் நான் சொன்னால் கட்சி நினச்சிருவீங்க, அண்ணாமலை சொன்னால் பொருத்தி பார்த்துருவீங்க. கோர்ட் சொல்லியிருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இந்தியாவுடைய நிகழ்வாக மாறி இருக்கும்போது ஏன் பள்ளிக்கூடத்தில் நான் காட்ட வருவேன். நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலில் ப்ரேயர் நடத்துகிற மாதிரியான விஷயம் தான். இது ஒரு பொது நிகழ்வு. நான் ஏன் ஸ்கூலில் ஏன் இந்து மத பிறகு நீங்கள் முஸ்லீம்கள் ஏன் பண்ணுறாங்க, கிறிஸ்டின்கள் ஏன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் போக நம்ம குழந்தைகளுக்கான அனுமதி. குழந்தைகள் யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த இடத்துல. அது யூனிஃபார்மை மீறி இந்த புர்கா போடக்கூடாதுன்னு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அந்த சட்டத்தை நீக்கி நான் எல்லாருக்கும் நான் புர்கா போடலான்னு அனுமதி கொடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சார். கொடுத்துட்டாரான்னு போய் கேளுங்க. 2வது நாள் சும்மா சொன்னேன், பேசிக்கிட்டு இருந்தேன் மாமான்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, நான் சும்மா தகவலுக்காக சொன்னேன், நாங்கள் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை பண்ணி தான் செய்வோம்ட்டார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பயே இந்த கேஸ் போச்சு, எங்கேயுமே தடை விதிக்கலை. ஏன்னா அது புரிஞ்சுக்கலாம். இது யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட மேட்ரு. நீங்கள் டிவிஎஸ்ல வேலை பார்க்குறீங்க, டிவிஎஸ்ல எல்லாருக்கும் லைட் ப்ளூ கலர் சட்டையும் டார்க் ப்ளூ கலர் பேண்ட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸினுடைய அடிப்படை உரிமை நான் பச்சை கலர் சட்டை தான் முடிஞ்சுன்னா சார் இது டிவிஎஸ் உடைய யூனிஃபார்ம், அவ்வளோதான் பாயிண்ட். அந்த ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் இல்லாத ஸ்கூல் இந்தியாவில் 1000 இருக்குது. அங்கே தடுத்துருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சொல்ல புரியுங்களா? எங்கே தடுக்கப்பட்டிருக்கோ இங்கே யூனிஃபார்ம் தான் வேணும், அவ்வளோதான் பாயிண்ட். அங்கே நீட்டு தேர்வு எழுதும்போது காது டாலரை கழட்டிடுறாங்க, தோடை கழட்டிடுறாங்க, செயினை கழட்டிடுறாங்க. அது மத சார்ந்தப்பட்ட. இந்துக்களுக்கு அங்கே ஒன்றும் பண்ணலையா? இந்துக்களுடைய தோடையும் கழட்டுறாங்கல்ல, வளையலையும் கழட்டுறாங்கல்ல, மூக்குத்தி கழட்டுறாங்கல்ல, அதில் ப்ளூடூத்தில் வச்சிருக்கூடாது நினைக்கிறாங்கல்ல. அப்போ மூக்குத்தி யார் போடுறா, முஸ்லீம்களா இந்துக்களா? அப்போ ஏன் பண்ணுறாங்க? அப்போ இது ஹிந்து முஸ்லீமே கிடையாது, யூனிஃபார்மிட்டி. பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தையும் நீங்கள் வெளியில் வர நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, யூனிஃபார்முக்கு மேலே தானே புர்கா போடுறாங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பிரச்சனை வந்துச்சு நீங்கள் அதை புரிஞ்சுங்க. அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, பிஜேபி ஆட்சியில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள ஸ்கூலில் என்ன வந்துச்சுன்னா, குழந்தை உள்ளேயும் போட்டுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வெளியில் போடுங்க. நாங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஜோக்காக ஒரு விஷயம் சொல்லி, நாங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் ஆள் மாடு மாதிரி வளர்ந்துருப்போம் இல்லையா? அப்போ டவுசர் தான் போடணும் ஸ்கூல்லலாம் அப்படின்னு போது நாங்கள் வளர்ந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் பூரா வேட்டி கட்டிட்டு வருவோம்.
ஸ்கூலுக்குள்ளே வந்து வேட்டி வந்து டவுசர் போட்டு, ஏன்னா அப்போ அவ்வளோ மாடு மாதிரி உட்காந்துட்டு நாங்கள் வந்து டவுசர் போட்டு போனால் வெளியில் பிள்ளைலாம் சிரிக்கும். அதனால் நாங்கள் வந்து வேட்டியை கிட்ட வந்து உள்ளே வந்து பண்ணுவோம். இவ்வளோ தான் அவங்க சொன்னாங்க கர்நாடகாவில். நீ பர்தா போட்டு உள்ளவா, கிளாஸுக்குள்ளே வந்து ஒருத்தர் வெளியே பர்தா போட்டு சொல்கிற ஸ்கூல் கேம்பஸ்க்கு வெளியில் பேசுறதுக்கு ஸ்கூலுக்கு அருகதையே கிடையாது, ரைட்ஸே கிடையாது. ஸ்கூல் கேம்பஸ்க்கு உள்ள பெண்கள் பள்ளி எல்லா பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. அங்கே யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்கணும். இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவ்வளோ. அதனால தான் அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் மாலில் நீங்கள் போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? தேட்டரில் போடக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்க? அதே கர்நாடகாவில் தேட்டரில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மாலில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதில் பிஜேபி ஆட்சியே சொல்லுங்கள். சொன்னால் எங்கேயா சொன்னாங்க? ஸ்கூலு காலேஜுக்கு சொன்னாங்களா? அடுத்த பாயிண்ட் போகும். ஸ்கூலில் தடுத்தாங்களே, காலேஜில் யூனிஃபார்ம் இல்லை, பிரச்சனையே இல்லை, நீங்கள் பர்தா போட்டு போங்க, எங்கே யார் தடுக்கிறா? இப்போ நம்ம ஊரில் வந்து போகிறாங்களே எல்லா பிள்ளைங்களும், எல்லா குழந்தையும் யூனிஃபார்ம் பர்தா போட்டு போகிற, யார் தடுக்கலையே? இங்கே ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, தடுத்தாங்க. யூனிஃபார்ம் இல்லை, பிரச்சனை. காலேஜில் யூனிஃபார்ம் இல்லை, மாலில் யூனிஃபார்ம் இல்லை, தேட்டரில் யூனிஃபார்ம் இல்லை, பிரச்சனையே கிடையாது. இவ்வளோதான். இது வந்து அப்போ நீ அதை விட்டுருங்க இந்த பக்கம், இப்படி இந்த பக்கம் வாங்க. திரு சித்தராமையா காங்கிரஸ் முதலமைச்சர் ஏன் கொண்டு வரலன்னு கேளு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஜேபி உள்நோக்கத்தோட சிறுபான்மையினர் புண்படுத்துறதுக்காக செஞ்சிருச்சு, ரைட், செஞ்சிருக்கலாம், அப்படியே வச்சுக்கணும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும், என்ன செஞ்சாங்க கேளு. Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Hey,